ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த தேர்தலுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதும். அப்படி இந்த 2026 சட்டசபை தேர்தலுக்கான முக்கியமான தலையாய பிரச்சனை என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அது இந்த போதை கலாச்சாரம், போதை கலாச்சாரத்தால் நடக்கக்கூடிய குற்றங்கள், இந்த ட்ரக் அபியூஸ். இந்த போதை கலாச்சாரம் தான் திமுகவினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக மக்கள் பார்க்குறாங்க, முக்கியமான பிரச்சனையாக மக்கள் பார்க்குறாங்க. அதாவது தினந்தோறும் நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூட மாணவிகள், சிறு பிள்ளைகள் சிறுமிகள் பயணித்து போயிட்டு இருக்கிறாங்க. ஹார்ன் அடித்தாங்க அப்படிங்கிறதுக்காக முன்னாடி போய்கிட்டு இருந்த போதை ஆசாமிகள் அந்த வாகனத்துக்குள்ளே புகுந்து அந்த வாகனம் ஓட்டுநர்களையும் மிரட்டுறாங்க, அந்த குழந்தைகளையும் மிரட்டுறாங்க, தாக்குதலுக்கு உட்படுறாங்க. அந்த குழந்தைங்க பயந்து போய் அப்பா வாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கதறக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதே போல் சென்னை கிளாம்பாக்கத்தில் ஒரு ஊருக்குள்ளே புகுந்து மர்ம நபர்கள் போதைப் பொருட்கள் எடுத்துக்கிட்டதுனால அவங்க ஒரு பெரிய அட்டூழியத்தில் ஈடுபடுறதை பார்க்க முடியுது. இன்னும் கேவலமான ஒரு விஷயம், வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவர்களுக்கு, அதிலும் யூனிஃபார்மோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்கஹால் கிடச்சிருக்கு. அந்த போதையை எடுத்துக்கிட்ட பிறகு அந்த மாணவன் நிலை தடுமாறி நடக்க முடியாமல் இருக்கிறான். அந்த பொதுமக்கள் பார்க்குறாங்க. இப்படி பல்வேறு காட்சிகள் ஒரு நாள் பத்திரிகை எடுத்தோம்னாலே போதைப் பொருட்களால் இங்கே நடக்கக்கூடிய குற்றங்களை சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். ஏற்கனவே திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் இருக்கிறாரு. இப்போது மீண்டும் தேர்தல் பறக்கும் படை மற்றும் வருமான வரித்துறை அலுவலர்கள் அவருடைய வீடுகள், அவருடைய அலுவலகங்கள், இப்படி பல்வேறு இடங்களில் சோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. முறைகேடான பணம் வச்சிருக்கிறாரு, அவருக்கு அந்த பணப்பட்டுவாடை நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டினால பொதுவாக மக்களுடைய அடிப்படையான ஒரு அறச்சீற்றம் என்னவா இருக்குது அப்படின்னா, திமுகவும் திமுகவினுடைய நிர்வாகிகளும் தான் இந்த போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு உதவியாக இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக தான் இந்த போதைப் பொருட்கள் ரொம்ப எளிமையாக மக்களுக்கு போய் சேருது. அரசாங்கம் ஒரு பக்கம் நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாக்கு, கள்ளச்சாராயம், இதனால் வரக்கூடிய சீர்கேடுகள், குடும்பம் அழிஞ்சு போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கஞ்சா, இப்படி வெளியே சொல்ல முடியாத அளவிற்கான பல்வேறு போதைப் பொருட்கள் மிக சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே கஞ்சா பயிரிடப்படுவதை நாங்கள் கட்டுப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஒழிய தமிழ்நாட்டிற்குள்ளே கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்துகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்ம எடுத்தோம்னா இன்றைக்கி திருநெல்வேலியில் இத்தனை கிலோ கஞ்சா பிடிச்சாங்க, கோயம்புத்தூரில் இத்தனை கிலோ கஞ்சா பிடிச்சாங்க, சென்னையில் இத்தனை கிலோ கஞ்சா பிடிச்சாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது. இதனால் இங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் கொலை, கொள்ளை, இப்படி பல்வேறு குற்றங்கள் அனைத்திற்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த போதை தான். இந்த போதைப் பொருட்கள் திமுகவினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதமாக எதிர்க்கட்சிகளும் பார்க்குறாங்க.